Hi, my fellow citizens in Pondicherry. This is PM Nair. வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவருக்கும் நமது கமலா தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாக அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக என்னை பெற்றெடுத்த தாய்க்கும், என்னை சிறந்த மகனாக உருவாக்கி இருக்கின்ற தந்தைக்கும், எனக்கு எல்லாமும் இருக்கின்ற தமிழ் அன்னைக்கும், நேயர்களே உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்ல விரும்புகின்றேன். அன்பார்ந்த நேயர்களே, 2019 ஆண்டு தொடக்கம் இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரியில தலைமை செயலராக பணியாற்றிருக்கின்றார். மிக மிக முக்கியமாக 5 ஆண்டுகளுக்கு புதுச்சேரியுடைய ஏஎஃப்டி மில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏஎஃப்டி பஞ்சாலையினுடைய மேலாண் இயக்குநராக இருக்கின்றார். இன்னைக்கு நீங்க புதுச்சேரியில PM நாயர் பெயரை சொன்னீங்கன்னா ஏஎஃப்டி எம்டியா என்று கேட்பார்கள். மிக மிக முக்கியமான அவருடைய காலகட்டம் என்ன தெரியுமா? 2002 முதலாக 2007 வரை 5 ஆண்டு காலங்கள் டெல்லி ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர்களிடம் செயலராக பணியாற்றிய பெருமைக்குரிய ஒரு மகத்தான ஒரு மனிதர். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இங்கே வந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு குறுகிய காலத்தில் நமது கமலா தொலைக்காட்சி பணியாளர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக வடிவமைத்திருக்கின்றார்கள். நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நல்ல ஒரு சிறப்பு அழைப்பாளர் கலாம் அவர்களிடம் 5 ஆண்டுகள் செயலராக பணியாற்றிருக்கின்ற PM நாயர் அவர்களை நேயர்களே உங்கள் முன் அறிமுகம் செய்து வைத்து அவரோடு பேச இருக்கின்றேன். சார், will you please explain, because I heard after seeing your profile, sir, I heard that for the last 40 years you served as an IAS officer in various countries, I mean various states of this India, sir. Can you share your experience? I will. Allow me. First of all, let me extend my heartiest New Year greetings to everyone. Wish you all a very happy, prosperous 2019. As you rightly said, I had the good fortune of being in service of the government of India for 40 years and 10 days. I joined service, Indian Administrative Service, in 1967. I retired in 2007. And let me tell you, during these 40 years, I had served in various parts of India, right from Lakshadweep to Andaman Nicobar Islands, Pondicherry, Goa, Arunachal Pradesh and Delhi. And I have had no regrets at all about any of these postings. And let me also hasten to say, I did not go after any particular posting, or I did not ask for any favor from any individual to get me posted anywhere.
that in fact, looking back, to these 40 years, or 40 odd years, I feel justifiably proud of the fact that I did not have to ask anybody for any particular posting, including the final posting of which I call the icing on the cake, being secretary to the President of India. But I'm extremely happy that God has been very kind to me. அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன அறிமுக உரையாக இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டதை போன்று APJ அப்துல் கலாம் என்ற இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவரிடம் 5 ஆண்டுகள் முழுமையாக பணியாற்றிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் PM நாயர் அவர்கள் அழகாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்திருக்கின்றார். மீண்டும் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். அவருடைய இல்லத்திற்கு சென்று பார்க்கின்ற பொழுது வரலாற்று சிறப்புமிக்க பல வகையான புகைப்படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். அதில் என்னை ஈர்த்த மிக சிறந்த புகைப்படம் எதுவென்றால், முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியோடு அவர் பழகியிருக்கின்றார் என்பது சிறப்பான ஒரு செய்தியாகும். அந்த புகைப்படம், அதனுடைய சிந்தனைகள், அது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் திருமிகு PM நாயர் அவர்கள். கேட்கலாம். Sir, please kindly explain about the photo, sir. This photograph with Mrs. Indira Gandhi, the Prime Minister of India, was taken in Lakshadweep in 1981. I was administrator Lakshadweep, and she had made an official visit to 2.5-day visit to Lakshadweep. This is in Kavaratti, the capital of Lakshadweep, where as the administrator I was hosting a reception for her. She had come to my house. This is in my house. This is my wife and our 2 sons taken. In fact, there is a reason why this picture was taken. She insisted on this picture. In fact, you will be surprised to see, shocked to see, that I am sitting on the arm of the sofa, yes, where the Prime Minister is sitting on the sofa. This is normally impertinence. I am a civil servant. Actually, I had stood behind her. Yes. She said, come and sit here. And there is a reason for that. Before she came, some vested interests of that place who had fallen out with me had sent a series of complaints to her against me. And a copy of this complaint was given to her in my presence when she visited, and that was in Minicoy. Let me tell you, she went through and she went into great detail in each of the complaints against me. She got it verified independently from 2 or 3 sources. God is great. She found that I was totally innocent. Now, that was the reason why she asked me to sit there, because this is meant for the consumption of the public. This came in the newspapers next day. About 30-40 photographers were there. They were all. In fact, when this came, people were surprised. How can you sit on the arm of the chair when the Prime Minister is sitting there? I said I would have been guilty of disobedience if I did not do that, because she asked me to sit there. It was meant for public consumption. This was the photograph taken in my house at Kavaratti, Lakshadweep. நேயர்களே, அந்த புகைப்படம் குறித்து கருத்துக்களை நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் திருமிகு PM நாயர் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரிய கருத்தை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். அது என்னவென்றால், லட்சத்தீவில் இவங்க நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அப்பொழுதைய இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றார்கள். பொதுவாக பிரதமர் வருகின்ற பொழுது ஒரு நிர்வாக அதிகாரியாக பிரதமருக்கு பக்கத்தில் அமராமல், மாறாக ஒரு அதிகாரி என்பவர் பிரதமருக்கு பின்னால் தான் நிற்க வேண்டும். அதுதான் மரபு என்பது. இந்த மரபை கடந்த பிரதமர் அவர்கள் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் திருமிகு PM நாயர் அவர்களை அன்போடு அழைத்து தனக்கு இணையாக அந்த தன்னுடைய பக்கத்தில் அமருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றார். அதுக்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய ஐயா அவர்கள் அங்கே நிர்வாக அதிகாரியாக இருக்கின்ற பொழுது இவரை பற்றிய தவறான பல
கடிதங்கள் பிரதமருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதுக்கு ஏதோ அலுவலக ரீதியாக ஏற்பட்ட ஒரு நெருக்கடி காரணமாக இவர் குறித்த தவறான தகவல்கள் எல்லாம் பிரதமருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. பிரதமர் இந்திரா காந்தி என்ன பண்றாங்க, அந்த கடிதங்கள் எல்லாம் படித்து முடித்து விட்ட பிறகு அந்த கடிதத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாக ஒரு விசாரணையை மேற்கொள்றாங்க. ஒரு 2-3 நபர்களோடு தொடர்பு கொண்டு இவர் குறித்து கேட்டறிகின்றார். அப்போ என்ன செய்தி வருகிறது என்றால், PM நாயர் அவர்கள் ஒரு நேர்மையான மனிதர், ஒரு உண்மையான மனிதர் என்ற ஒரு செய்தியை அவர் புரிந்து கொண்ட பிறகு அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், அந்த நேர்மைக்கும் உண்மைக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவமாக பின்னால் நிற்க வேண்டிய அதிகாரியை தனக்கு அருகில் அழைத்து தனக்கு இணையாக அமர வைத்திருக்கின்றார். இந்த கருத்தை தான் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். ஏனென்றால் ஒரு இளம் வயசுல IAS அதிகாரியாக வருகின்ற பொழுது இவர் மேல சில பேருக்கு பொறாமை இருக்கும், சில பேருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது நிர்வாகத்தில் இயல்பான ஒரு வென்று. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து அந்த அதிகாரிக்கும் அவரிடம் இருக்கின்ற உண்மைக்கும் நேர்மைக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார் பிரதமர் அவர்கள் என்பதற்கு சரியான ஒரு இலக்கணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக இந்த புகைப்படம் நமக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அடையாளமாக இந்த புகைப்படத்தை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, சிந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை என்று சொல்லுவார்கள். சிந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வி என்பது இல்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வெற்றி உறுதி என்று கலாம் அவர்கள் அழகாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் சாதிக்க விரும்புகின்ற எல்லோருக்கும் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இந்த தேசத்தினுடைய உச்சகட்ட பதவியான ஜனாதிபதி வரை அந்த பதவியை அலங்கரித்தவர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த APJ அப்துல் கலாம் அவர்கள். 2002 2007 5 ஆண்டுகள் அவர் இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக பணியாற்றிய காலங்களில் அவரோடு அவருக்கு ஒரு நிழல் மனிதனாக கூடவே 5 ஆண்டுகள் முழுமையாக பணியாற்றியவர் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர் திருமிகு PM நாயர் IAS அவர்கள். இந்த நல்ல நாளில், புத்தாண்டு தினத்தில் புதுச்சேரி தமிழக மக்களுக்கு நல்ல மனிதரை அறிமுகம் செய்து வைத்து இந்த சமூகத்தை மேம்பட்ட சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரலை உங்களுக்காக தொடர்ந்து பேசலாம் சிறப்பு விருந்தினரோடு. Sir, thank you, sir, because first episode you just shared your happiness with the people. You blessed the New Year blessings, sir. Then when you came to Pondicherry, sir? I had 2 spells of tenure in Pondicherry. 1975 I came here as the finance secretary to the government of Pondicherry, stayed for 3 years. 1978 I left. Again in 1985 I came, I took over as development commissioner for 2 years. In 1987 I became the chief secretary till 1990, 5 years. So a total of about 8 years plus 8 years I had of my total service in Pondicherry. 75 ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்திருக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் கமிஷனர். மிக மிக குறிப்பாக அவர் அந்த 80 ஆண்டுகளில் AFT-னுடைய MD-யாக பொறுப்பனை ஏற்றிருக்கின்றார். சார், is there is any experiences during your period, sir? Let me tell you, it was a very challenging job. Luckily, I had a small team of officers with me who worked with me throughout like a family, and we started working. Let me, without any exaggeration, tell you, my working days were close to 13 to 14 hours. Because I have to do development commission work, I have to do this work also. But if I work for 13 to 14 hours, my colleagues work at least 2 hours more.
Then what happened was how to go about reviving the mill. We could have given it on contract to some specialized agency to revive the mill. But we did not do that deliberately. We said there are people who had worked here, let's say in spinning section, weaving section, all different sections of the mill. They were out of job, but they knew the machine so well. They knew the entire mill thoroughly. So what we did was a new approach was taken. We called those people and asked them to clean up the machines and revive the machines, clean up the machines and all that, and revive the mill. Let me tell you, this amazingly worked within a period of 3 months. Normally it would have taken a couple of years to revive the mill. Within a period of 3 months, the mill was ready to be reopened. Now, let me tell you hurriedly this also. While this was going on, I happened to go to Maruti Udyog, where I was really impressed by the fact that everybody, right from the managing director to the worker, everybody was wearing the same uniform. So this struck me as a very important thing. So I came back and told my colleagues, I said, we will also introduce the uniform here. Many people did not believe me. I told some ministers also. Many of them did not believe me. My colleagues did not believe me. But the day the mill was reopened, that means 3 months after we all took over, I was the first person to wear the uniform. Sir. And be in the mill. Though you are MD, sir. Though I Yes, sir. Sir, please, sir. வணக்கம் கமலா தொலைக்காட்சி சிறப்பு நேரல் நிகழ்ச்சி. யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, பேசுங்க ஐயா. மணிவண்ணன், சொல்லுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்ன வேணுங்க சார் உங்களுக்கு? இப்போ அவங்க சார் ஆமாம், இப்போ அந்த அடுத்த கேள்வி நான் இப்போ வைக்க போகிறேன். இப்போ தான் ஏன்னா இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, 1975 இங்கே வந்தாங்க பாண்டிச்சேரிக்கு நிதித்துறை செயலராக இங்கே வந்திருக்கிறாங்க பாண்டிச்சேரிக்கு. அதை பற்றி இப்போ பேசுகிறேன். இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஏஎஃப்டியில் எம்டியாக இருந்தாங்க. உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஏஎஃப்டி மில்லு தெரியும் இல்லைங்களா? அதனுடைய எம்டியாக பொறுப்பேற்று ஒரு 5 ஆண்டுகள் அந்த மில்லை ஓடாத மில்லை ஓட வச்சார். அதை பற்றி தான் பேசின்னு இருக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் 2002 இப்போ நான் வரப்போகிறேன். இப்போ அப்துல் கலாம் செக்ரட்டரி எப்படி வந்தாங்க, அப்துல் கலாம் கைகோத்து எப்படி அவரோட பயணமானாங்க, அப்துல் கலாமுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, எப்படி ஒரு எளிமையாக இருந்தார் அவர், அதை பற்றி இப்போ பேச போகிறோம். நீங்கள் நிகழ்ச்சி பாருங்கள். நீங்கள் நன்றி. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. 2002 ஜூலை. ஆமாம், அதாவதுங்க, ஆமாம், அப்துல் கலாம் பிரசிடெண்ட்டாக பொறுப்பு ஏற்கிறாங்க. அவர் பொறுப்பை ஏற்ற அடுத்த 1 மணி நேரத்துக்கு பிறகு இவங்க செயலராக பொறுப்பு இருக்கிறாங்க. இஸ் கரெக்ட் சார்? நெக்ஸ்ட் 1 hour யூ டுக் ஓவர் சார்ஜ் செக்ரட்டரி சார். அதே போல் 5 ஆண்டுகள் முடிச்சுட்டு 2007 அதே ஜூலை மாதம் பதவி விட்டு விலகி வந்துடுறாங்க அவங்க முடிச்சிட்ட பிறகு. நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். 2வது உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராக இருந்தால் இந்த நிகழ்ச்சி பார்க்க சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, ஏன்னா இப்போ கலாம் பற்றி நிறைய பேச போகிறாங்க. அதாவதுங்க, நம்ம எல்லாம் கலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் இருக்க நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி ஒரு தலைவன்னா யார் எப்படி இருக்கணும், ஒரு சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் என்னென்ன வகையான தகுதி இருக்கணுன்றத சார் இப்போ நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. அதுதான் நான் நேயர்களுக்கு நான் விடுக்கின்ற அன்பான கோரிக்கை என்னவென்றால், வாழ்க்கையில் சாதிக்க விரும்புகின்ற பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கலாம் பேசுகிறமே தவிர எந்த விஷயத்தில் அக்கறை செலுத்தி கலாம் பிரசிடெண்ட்டாக வந்தார், நம்மளால ஏன் முடியாது என்ற நம்பிக்கை தைரியத்தை உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். நீங்கள் நன்றிங்க சார். நன்றி. பார்க்க சொல்லுங்க சார்.
நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் கமலா தொலைக்காட்சி. வணக்கம் கமலா தொலைக்காட்சி. They are interested, they are asking about questions about the experience with the Kalamji sir. Okay. People are interested to know about Not about, I don't. Shall I say some a few things about? No, the I just put Anglo-French? ask sir. Yes, AFT sir, kindly. Let me. Yes sir. Quick. Sir, please sir. வணக்கம் கமலா தொலைக்காட்சி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. யார் பேசுறீங்க ஐயா? ஐயா வணக்கம் ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா பேசுங்க. நீங்க ஆங்கிலம்னா ஆங்கிலம் பேசுங்க. சார் யூஸ். எஸ் சார், ப்ளீஸ் சார். nationalizing Anglo-French textiles. Yes sir. Total disaster on his glorious and exchequer career. So he is asking about AFT mill sir. And we have so many national corporations which are running and blackguard red. At that time, what prompted Mr. Nair, who was supposed to be one of the most intelligent officials of the Indian bureaucracy, to take up Anglo-French? No. Let me make it very clear. The decision to nationalize was taken by the government of Pondicherry. It was not my decision. The decision to post me as the managing director, in addition to my duties as development commander, was also taken by the government of Pondicherry. I did not ask for any posting. Now, let me tell you this also. After taking over, I went about my job seriously. Now, a couple of things about the working of the Anglo-French textile, let me tell you. I told you about the uniform. It was prescribed for everyone, right from the MD to even the laborer workers, including ladies. They had the same uniform. And we introduced a new work culture in Anglo-French textiles. For example, we had a canteen. Canteen, sir. A canteen where good food was served for 2 rupees. 2 rupees, sir. I refuse to use the word subsidy. It was given at reasonable price, where including me, the managing director, all officers, workers, everybody ate in the same canteen. The idea was to give a sense of equality. And in fact, hierarchy was at a discount. We had various slogans. For example, tomorrow's work is done yesterday. Yes, sir. And quality is by design, and excellence and obsession. All these kind of things. Let me hasten to say, we did not allow a single trade union to come inside and do their activities. Because I could speak Tamil. Good enough not to speak on a television program like this, but I could speak to the people in Tamil. I did not want a middleman. I used to go around the mill along with my other officers also and talk to